அச்சோ, என்னடா இப்படி சாப்பிட்றான் அந்த பையன்? இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா, அப்படி சாப்பிடக்கூடாதுமா, கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடக்கூடாது தங்கம். வச்சு என்ன பழக்கம் அதெல்லாம்? கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி சாப்பிடணும். குட்டிமா, அதையும் எடுத்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் திருச்சி போகலான்ட்டு இருந்தேங்க. திருச்சி பஸ்ஸு ஏறிட்டேன். பஸ்ஸுக்கு பஸ் ஏறிட்டு டிக்கெட் எடுக்கலான்னு பார்த்தேன். பர்ஸை எடுத்து பார்க்குறேன். பர்ஸை காணோம், மிஸ்ஸிங். அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் கையில் 20 ரூபா இருந்துச்சு. அந்த ரிட்டர்னை பஸ்ஸில் ஏறி ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துட்டேன். அப்புறம் நைட்டு 11 மணிக்கு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் பர்ஸ் என்கிட்ட இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் பர்ஸில் இவ்வளோ பணம் இருக்குங்க, உங்கள் ஆதார் கார்டு, பான் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்புறம் காலையில் பேலன்ஸ் அமௌண்ட்டும் இருக்குன்னு சொன்னாங்களா. அப்புறம் காலையில் ஒரு 10 மணிக்கு வந்து வாங்கிக்கிற சொன்னாங்க. அது 10 மணிக்கு போயிட்டு பர்ஸ் போய் வாங்க போனேன். பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா பர்ஸில் பணம் இல்லை. பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. பணத்தை எடுத்தால் பரவாயில்ல, என்னோடய இப்போ ஆதார் கார்டு, பான் கார்டு, லைசன்ஸ் இதெல்லாம் எனக்கு வந்துருச்சு. அதுவே எனக்கு மிக மகிழ்ச்சி.